விழுப்புரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் ரவிக்குமார் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்டு வரலாம். கோகுல், வணக்கம். விழுப்புரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் ரவிக்குமார் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்கள். வணக்கம். இந்தியா கூட்டணி சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி விசிகே சார்பில் போட்டியிடக்கூடிய அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ரவிக்குமார் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி, காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் உடன் வேட்புமனு தாக்கல் செய்ய விழுப்புரம் பெரியார் நகர் பகுதியில் அமைந்துள்ள கலைஞர் அறிவாலயத்தில் கலைஞர் மற்றும் அண்ணா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த பிறகு தொண்டர்கள் படைசூட ஊர்வலமாக 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக வந்தார். இதில் கூட்டணி கட்சியான திமுக தொண்டர்கள் எழுச்சியுடன் பேரணியில் கலந்து கொண்டனர். வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு செய்தியாளரை சந்தித்த ரவிக்குமார் தனக்கு வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருப்பதாகவும் கூட்டணி கட்சியினர் தனக்கு வெற்றி பெற அயராத உழைப்பார்கள் எனவும் தெரிவித்தார். அதன் பிறகு செய்தியாளர் சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இந்தியா கூட்டணி 40 தொகுதியிலும் வெற்றி பெறும் எனவும் தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.